ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சயின்ஸ் சாப்டர் 4 எக்ஸ்ப்ளோரிங் மேக்னெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அடுத்தடுத்து ஒர்க் ஷீட் நிறைய அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த ஒர்க் ஷீட்கான ஆன்சரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Resma lives in a coastal town of Kerala and is very fond of writing short stories. Her grandmother loves listening to her stories. So Resma was writing a new story to share with her grandmother on her 60th birthday. ரேஸ்மா அப்படிங்கிற பொண்ணு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்கிற கோஸ்டல் டவுனில் வந்து இருக்குது. கோஸ்டல் டவுன்னா என்ன அப்படின்னா கடலோர பகுதிகள், கடலோர வில்லேஜ் ஆர் சிட்டி இருக்கும்ல, அதை தான் கோஸ்டல் டவுன்னு சொல்லுவோம். ரேஸ்மா வந்து அங்கே தான் இருக்கிறாங்க. ரேஸ்மாவுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரி எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அவங்களோட பாட்டிக்கு ரேஸ்மாவோட ஸ்டோரிஸை வந்து கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க பாட்டியோட 60th பர்த்டேக்கு ரேஸ்மா வந்து ஒரு ஸ்டோரி எழுதி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கிறார். த ஸ்டோரி வாஸ் பேஸ்ட் ஆன் அ ஷிப் கேரியிங் ஸ்பைசஸ் ஃப்ரம் கேரளா for trading in the olden days. Resma was aware that in those days the sailor used stars to find direction at night. But in her story, a situation arose wherein the sailor got caught in a storm with an overcast sky and stars were not visible. Not take her story forward as she could not think of a way for sailors to find direction. ரேஸ் வந்து எதை பற்றின ஸ்டோரி வந்து எழுதணும்னு நினச்சா அப்படின்னா, முன்னாடி ஏர்லி பீப்புள் வந்து என்ன பண்ணாங்க, கேரளாவிலேருந்து நிறைய ஸ்பைசஸ் வந்து ட்ரேட் பண்ணாங்களா. ட்ரேடுனா என்ன, பையிங் ஆர் செல்லிங், இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட், அதை தான் நம்ம ட்ரேடிங்னு சொல்லுவோம். ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, கப்பல்லாம் போகும்போது அவங்க டைரக்ஷன் எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, ஓவர் காஸ்ட் ஸ்கை, ஸ்டார் பெய்யும்போது கருப்பாகும்ல மேகம், அந்த மாதிரி கருப்பாக ஆயிடுச்சு. அப்படி ஆனதுனால ஸ்டார்ஸ் வந்து தெரியலை. அப்போது செயிலர்ஸ் வந்து எப்படி டைரக்ஷன் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு ரேஸ்மாவுக்கு தெரியலை. அதனால அந்த ஸ்டோரியை அடுத்த லெவலுக்கு அவளால் கொண்டு போக முடியலை. அதுக்கப்புறம் ரேஸ்மா என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, she searched for information on the internet and her school library. She learned that the travelers used a device known as magnetic compass for finding direction. என்ன பண்ண அப்படின்னா, அவங்க எப்படிலாம் டைரக்ஷனை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ண ஆரம்பித்தா. எங்கே இருந்த இன்டர்நெட், அப்புறம் ஸ்கூல் லைப்ரரியிலேருந்து கேதர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. Resma had seen pencil box and purses which had magnet to keep them closed. A writing board in her school also had a duster with a magnet, but she had never looked at those carefully. She now became curious to learn more about magnets and magnetic compass. ரேஸ்மா வந்து அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறா, அவளோட பென்சில் பாக்ஸில் என்ன இருக்குது, மேக்னெட் இருக்குது. அவங்க ஸ்கூல் போர்டில் வந்து டஸ்டர் வந்து எதில் இருக்குது, மேக்னெட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அது எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம மேக்னெட்டிக் காம்பஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். The magnet used by sailors in the olden days were based on naturally occurring magnet known as lodestone, which were discovered in ancient times. Later on, people found out that magnet could also be made from pieces of iron. Nowadays, we have magnet made of different materials. The magnet that you find in your school laboratory and those used in pencil box, sticker, toys and are all artificial magnet. The magnet can be of various shapes, some of which are shown in figure 4.2. முன்னாடி வந்து மேக்னெட் வந்து எப்படி தான் இருந்தது அப்படின்னா, நேச்சுரலாக கிடைக்கிற மேக்னெட் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கிடைக்கிற மேக்னெட் என்ன அப்படின்னா லோட் ஸ்டோனு. இதை வச்சு தான் வந்து டைரக்ஷன் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அப்புறம் நாட்கள் போக போக என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நம்ம மேக்னெட் வந்து நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய மெட்டீரியல்ஸில் மேக்னெட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்தாங்க பென்சில் பாக்ஸு, ஸ்டிக்கரு, டாய்ஸு, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து மேக்னெட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. Do magnet stick object made of certain materials only? மேக்னெட்டில் வந்து எல்லா பொருளும் ஒட்டிக்கிடுமா, இல்லைன்னா சில பொருள் தான் ஒட்டுமா? இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் இருக்குது, பார் மேக்னெட், யூ ஷேப்டு மேக்னெட், ரிங் மேக்னெட். மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். எதெல்லாம் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், எதெல்லாம் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஆக்டிவிட்டி 4.1, let us explore. Collect a few objects made of different materials and also a magnet. இப்போ ஒரு மேக்னெட் வச்சுக்கோங்க, அது கூட நிறைய திங்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்க. Predict which object will stick to the magnet. Write your prediction in table 4.1.
ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இதில் ஒட்டுமா ஒட்டாதா அப்படின்னு சொல்லி முன்னாடியே யோசிச்சு வைங்க. நவ் ஹோல்ட் அ மேக்னெட் இன் யுவர் ஹேண்ட் அண்ட் பிரிங் இட் நியர் த ஆப்ஜெக்ட் ஒன் பை ஒன். அப்சர்வ் விச் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஸ்டிக் டு த மேக்னெட். இப்போ வந்து ஒரு பொருளாக பக்கத்தில் கொண்டு போகும்போது மேக்னெட் வந்து எந்தெந்த பொருளெல்லாம் ஸ்டிக் பண்ணுது, எந்தெந்த பொருளெல்லாம் ஸ்டிக் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ திங்ஸ்லாம் வந்து மேக்னெட்டோட ஸ்டிக் ஆகும். 1 2 3 4 this இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா மேக்னெட்டோட ஸ்டிக் ஆகும். எப்படி சொல்கிறோம், எல்லாமே எதால் செஞ்சுருக்காங்க, மெட்டலால் செஞ்சுருக்காங்க. அப்போ மெட்டல் ஆப்ஜெக்ட் எல்லாமே என்ன செய்யும், மேக்னெட்டோட ஸ்டிக் ஆகும். Was your prediction correct for all object? Which material stuck to the magnet? What conclusion can you draw? இப்போ வந்து நீங்கள் எதெல்லாம் ஒட்டுன்னு யோசிச்சு வச்சிங்களோ அது எல்லாமே ஒட்டியிருக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ ஒரு மேக்னெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மேக்னெட்டில் எல்லா பொருளுமே ஒரே மாதிரி அந்த மேக்னெட் ஃபுல்லாகவே ஒட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த்ரூ திஸ் ஆக்டிவிட்டி வி ஃபவுண்ட் அவுட் தட் சம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வேர் அட்ராக்டட் டு த மேக்னெட் ஆர் ஸ்டக் டு இட் while other were is not. The material which are attracted towards a magnet are called magnetic materials. The metal iron is a magnetic material. Nickel and cobalt are other that are also magnetic. Some of other combination with other metals are also attracted towards magnets. The materials which are not attracted towards a magnet are called non-magnetic materials. இப்போ நம்ம மேக்னெட் பக்கத்தில் கொண்டு போகும்போது எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் மேக்னெட்டில் வந்து ஸ்டிக் ஆச்சோ அது எல்லாமே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். எதெல்லாம் அதில் ஸ்டிக் ஆகலை, எதெல்லாம் மேக்னெட்டில் ஒட்டலையோ அது எல்லாமே நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். எதெல்லாம் மேக்னெட் மெட்டீரியல்ஸாக இருக்கும், மெட்டல் திங்ஸ் எல்லாமே என்னவாக தான் இருக்கும், மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல், கோபால்ட்டு இது எல்லாமே என்னவாக தான் இருக்கும், மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸாக தான் இருக்கும். Do all parts of a magnet attract magnetic materials equally? இப்போ ஒரு மேக்னெட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பார்ட்டில் இருக்கிற எல்லா பிளேஸுமே ஒரே மாதிரி தான் மேக்னெட் வந்து ஸ்டிக் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போல்ஸ் ஆஃப் அ மேக்னெட், மேக்னெட்டில் வந்து போல்ஸ்ன்னு இருக்குதா, போல்ஸ்னால் என்ன, தமிழில் துருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு மேக்னெட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எத்தனை போல்ஸ், எத்தனை துருவம் வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆக்டிவிட்டி 4.2 let us investigate. Spread some iron filling very small pieces of iron on a sheet of paper. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு பேப்பரில் வந்து நிறைய அயன் குட்டி குட்டி பீசஸ் ஆஃப் அயனை வந்து நம்ம போட போகிறோம். போட்டுட்டு place a bar magnet over them, tap the other paper and observe carefully what happens to the iron fillings. இப்போ அந்த அயன் ஃபில்லிங்ஸ் போட்ட பேப்பரில் வந்து ஒரு மேக்னெட்டை வந்து போடுறோம். அப்படி மேக்னெட்டை போடும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி கவனிங்க. Do you observe anything special about the way they stick to the magnet? Do the iron filling stick all over the magnet uniformly, or do the iron filling stick more at some places? We find that maximum iron filling stick near the end of the bar magnet as shown in figure 4.4, while a very few iron filling stick at the remaining part of the magnet. இப்போ நம்ம அந்த அயன் ஃபில்லிங்ஸ் இருக்கிற பேப்பரில் வந்து நம்ம மேக்னெட்டை போடும்போது என்ன செய்யும் அப்படின்னா மேக்னெட் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த அயன் ஃபில்லிங்ஸ் வந்து ஸ்டிக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன கார்னரில் 2 கார்னரில் மட்டும்தான் நிறைய ஸ்டிக் ஆகிருக்கும், சென்டரில் வந்து பெருசாக ஸ்டிக் ஆகிருக்காது. ஏன்? If we repeat this activity with magnet of other shape, do we get the same result? இப்போ நீங்கள் இந்த ஷேப் இல்லை இன்னும் நிறைய ஷேப்பில் மேக்னெட் எடுத்தாலுமே இதே தான் ரிப்பீட் ஆகும். We find a magnet with a single pole. இப்போ ஒரு மேக்னெட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் சிங்கிள் போல் தான் இருக்குமா இல்லை டபுள் போல் இருக்குமா? These end of the magnet are called the two poles of the magnet, the north pole and the south pole. Most of the iron fillings stick the poles of a magnet of any shape. It is not possible to obtain a magnet with a single pole if the magnet is broken into smaller pieces. North and south poles always exist in pairs. Even in the smallest piece of a magnet, a single north pole or a south pole cannot exist. இப்போ மேக்னெட்டில் வந்து 2 கார்னர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நார்த் போல்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சவுத் போல்னு சொல்லுவோம். இப்போ ஒரு மேக்னெட்டில் வந்து நார்த் அண்ட் சவுத்துன்னு 2 போல் தான் இருக்குமா? இப்போ சப்போஸ் இந்த மேக்னெட் வந்து இப்படி உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இங்கே நார்த் போல் மட்டும்தானே இருக்கும், இங்கே சவுத் போல் இல்லை, அப்போ இதில் சவுத் போல் இல்லைன்னு சொல்லுவீங்களான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இது உடஞ்சே போனாலும் இது நார்த் போல் ஆயிரும், இது என்னவாயிரும் சவுத் போல் ஆயிரும். ஒரு மேக்னெட் வந்து சிங்கிள் போலில் இருக்கவே இருக்காது, எப்போதுமே நார்த் அண்ட் சவுத்து தான் இருக்கும்.
ஃபைண்டிங் டைரக்ஷன். இப்போ ஒரு டைரக்ஷனை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்டிவிட்டி 4.3 லெட்டஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். சஸ்பெண்ட் அ பார் மேக்னெட் வித் அ த்ரெட் டைட் டு த மிடில் ஆஃப் த மேக்னெட் shown in figure 4.5. You may need to adjust the position of the string to magnet is balanced horizontally. இப்போ இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டை த்ரெட் வச்சு கெட்டி இந்த மாதிரி தொங்க விட போகிறோம். Now rotate the magnet gently in the horizontal direction and let it come to rest. இப்போ இந்த டைரக்ஷன்லயே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த மேக்னெட்டை வந்து ரொட்டேட் பண்ண போறோம், சுத்தி விட போறோம். Mark the position corresponding to the end of the magnet on the ground or on the piece of paper stuck to the ground. Join these 2 points on the ground with a line. This line indicates the direction along with the magnet comes to rest. மாதிரி சுற்றி விட்டதுக்கப்புறம் அந்த மேக்னெட் வந்து ரெஸ்ட் எடுக்கும் இல்லையா, நல்லா நின்னதுக்கப்புறம் அந்த டைரக்ஷனை வந்து மார்க் பண்ணணும். Now again rotate the magnet by giving a gentle push and its one end and wait till it comes to rest. Does the magnet rest along the same line? இப்போ திரும்பவும் அந்த மேக்னெட் வந்து ரொட்டேட் பண்ணி விடுறோம். அப்போ திரும்ப அதோட டைரக்ஷனை வந்து நம்ம என்ன செய்கிறோம், மார்க் பண்ணுறோம். திரும்ப அதே டைரக்ஷனில் இருக்கா இல்லை வேறு டைரக்ஷனில் இருக்கா? What direction does this line indicate along with the magnet rest? How can we find it out? இப்போ இது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? If we have noticed the direction where the sun rises or set, we have an appropriate idea of where east or west is. Hence we can locate the direction along with the magnet rest. இப்போ நமக்கு வந்து தெரியும் சன் வந்து எங்கே ரைஸ் ஆகும், எங்கே செட் ஆகும். சன் எப்போதுமே ஈஸ்டில் வந்து ரைஸ் ஆகும், வெஸ்ட்டில் வந்து மறையும். மேக்னெட்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்ன தான் இருக்கும், நார்த் அண்ட் சவுத் போல் தான் இருக்கும். A freely suspended magnet comes to rest along the north-south direction. The end of the magnet that points towards north direction is called north-seeking pole or the north pole of the magnet. The other end of the point toward the south direction is called the south-seeking pole or the south pole of the magnet. A freely suspended magnet rests along the north-south direction because our earth itself becomes like a giant magnet. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ அந்த மேக்னெட் வந்து எந்த டைரக்ஷனில் தான் நிற்கும், நார்த் சவுத்து டைரக்ஷனில் தான் நிற்கும். அந்த மாதிரி நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிற அந்த மாதிரி நார்த்தை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நார்த் போல் ஆஃப் த மேக்னெட்னு சொல்லுதோம். இதே சவுத்தில் இருக்கிறத சவுத் போல் ஆஃப் த மேக்னெட்னு சொல்லுதோம். இப்போ ஏன் வந்து மேக்னெட் வந்து எப்போதுமே நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஏர்த் இருக்கிறதுலையே மிகப்பெரிய மேக்னெட், ஜெயிண்ட்னா வெரி பிக், இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மேக்னெட் எது அப்படின்னா ஏர்த்து தான். இந்த ஏர்த்து அந்த மேக்னெட்டை என்ன செய்யும், ஸ்டிக் பண்ணிக்கிடும். அதனால தான் எப்போதுமே ஒரு மேக்னெட் வந்து நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷனில் தான் லேண்ட் ஆகும். Repeat this activity with a small iron bar in a place of the bar magnet. Do you observe? Does it always rest along the north-south direction? It does not. It can rest along any direction. This implies that only magnet rest along north-south direction. This activity provides with a way to test whether a piece of needle in a magnet or not. இப்போ இதே மாதிரி நம்ம மேக்னெட் பண்ணோம்ல, அதே மாதிரி மேக்னெட்டுக்கு பதிலாக ஒரு அயன் ராட் இல்லைனா ஒரு அயன் கம்பி ஏதாச்சும் ஒன்று வச்சு பாருங்கள். கண்டிப்பாக அது ஒரு டைமும் ஒரே டைரக்ஷனில் இருக்காது, ஒரு டைரக்ஷனில் தான் இருக்கும். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, மேக்னெட் மட்டும்தான் எப்போதுமே நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷனில் ரெஸ்ட் எடுக்கும். Property of a freely suspended magnet to always rest along the north-south direction is used to find direction. Based on this, a small device called a magnetic compass was developed in olden days for finding direction. It has magnet in the shape of a needle which can rotate freely. The needle of the magnetic compass indicates the north-south direction. மேக்னெட் வந்து நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷனில் தான் ரெஸ்ட் எடுக்கும்னு தெரியும்ல. இதை பேஸாக வச்சு தான் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த காம்பஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நார்த் சவுத் டைரக்ஷன் ஒரு நீடில் இருக்குல்ல, இந்த நீடில் வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். அப்படி ரொட்டேட் ஆகுறதுனால நமக்கு தேவையான டைரக்ஷன் வந்து கிடைக்கும். The compass is kept at the place where we wish to know the direction. After some time, the needle comes to rest in the north-south direction. The compass box is then gently rotated until the north-south marked on the dial are aligned with the needle. Now all directions at the place are indicated in the dial.
இப்போ சப்போஸ் நம்ம ஈஸ்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காம்பஸ் என்ன செய்யும், ஈஸ்ட்டில் வந்து நமக்கு அந்த டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணும். இண்டிகேட் பண்ணிவிட்டு இந்த நீடில் திரும்பவும் என்ன செஞ்சிடும், நார்த் அண்டு சவுத்துக்கு வந்து வந்துடும். ஹவு கேன் வி மேக் அவர் ஓன் மேக்னெட்டிக் காம்பஸ்? இப்போ நம்மளால் மேக்னெட்டிக் காம்பஸை ரெடி பண்ண முடியுமா? எஸ் வி கேன், நம்மளால் முடியும். A magnetic compass is usually a small circular box with a transparent cover on it, as shown in figure 4.6. The magnet in the shape of a needle is mounted on a pin standing on the bottom of the box. This needle is balanced on the pin in a such manner that it can move around this point easily. That is, it can rotate freely. The end of the needle, which rests in the north direction, usually painted red. Below the needle there is a dial with the direction marked on it. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, இப்போ நமக்கு ஈஸ்ட் வேணும் அப்படின்னா அந்த நீடில் ஈஸ்ட்டில் வந்து டைரக்ஷன் நமக்கு காட்டிட்டு திரும்ப எங்கே போய் ரெஸ்ட் எடுக்கும், நார்த் அண்ட் சவுத்தில் வந்து ரெஸ்ட் எடுக்குமா. இதுக்கு வந்து என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த நீடில் வந்து ரொட்டேட் ஆகுறதுக்கு எது பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னா இந்த பின்னு தான் வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஆக்டிவிட்டி 4.4 let us construct. இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு காம்பஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கலெக்ட் a few materials like cork piece, iron sieving needle, a permanent bar magnet, a glass bowl and a water. இப்போ நமக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு கார்க் பீஸ் தேவை, அயன் சீவிங் நீடில் தேவை, பார் மேக்னெட் தேவை, கிளாஸ் பவுல் தேவை, வாட்டர் தேவை. இது இருந்துச்சுன்னா நம்மளால் ஒரு காம்பஸ் வந்து ரெடி பண்ண முடியும். எப்படி ரெடி பண்ணுறது? Place the iron sewing needle on a wooden table. Then keep any one of pole magnet at the one end of the needle. Move the magnet over the needle along its length as shown in figure 4.7. When it reaches the other end of the needle, lift it up. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஒரு நீடில் வச்சுட்டு அந்த நீடில் என்ன செய்கிறோம், இந்த பார் மேக்னெட்டை வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கோம். எப்படி தேய்க்கிறோம், இங்கேருந்து ஆரம்பித்து திரும்ப இங்கேருந்தே ஆரம்பித்து இதை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம். எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும்? Bring the same pole of the magnet you started with to the same end of the sieving needle from which you began and repeat the previous step. Repeat this process at least 30 to 40 times. இப்போ இந்த ப்ராசஸ் வந்து எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா 30லிருந்து 40 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். Bring some iron fillings or steel pins near the needle. If the pin or iron fillings get attracted to the needle, then that means that the needle gas became a magnet. இப்போ நம்ம மேக்னெட் எப்படி தேய்ச்சிட்டே இருந்துட்டு இப்போ இந்த மேக்னெட் வந்து நம்ம எத்தனை டைம் தேய்ச்சிட்டே இருக்கோம், 40 to 50 டைம்ஸ் வந்து தேய்ச்சிட்டே இருக்கோம். அப்படி தேய்ச்சிட்டே இருக்கும்போது ஒரு மெட்டல் ஏதாவது ஒரு அயன் ஏதாவது ஒன்று பக்கத்தில் கொண்டு போனோம் அப்படின்னா இந்த நீடில் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து ஸ்டிக் பண்ணிருச்சு அப்படின்னா நம்மளோட மேக்னெட் ரெடி. இந்த நீடில் என்னவாயிரும், மேக்னெட்டாக ஆயிரும். அப்போ நம்ம இப்போ மேக்னெட் ரெடி பண்ணியாச்சா. திஸ் நீடில் த்ரூ த கார்க் ஹரிசாண்டலி. Float the cork in the glass bowl filled with water such that the needle always remains above the level of water as shown in figure 4.7. இப்போ இந்த பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி அந்த நீடில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கார்க் பீஸில் வந்து இந்த மாதிரி குத்தி அதை வந்து என்ன செய்கிறோம், ஒரு வாட்டரில் வந்து மிதக்க விடுறோம். When the needle comes to rest, your magnetic compass is ready for use. Note the direction in which either side of the needle points. காம்பஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷனில் நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லி நம்மளே பாயிண்ட் பண்ணணும். ரொட்டேட் த கார்க் ஜென்ட்லி அண்ட் வெயிட் டில் இட் ஸ்டாப் ரொட்டேட்டிங். ரிப்பீட் திஸ் ஃபியூ மோர் டைம்ஸ் டு த எண்ட் ஆஃப் த நீடில் ஆல்வேஸ் பாயிண்ட் இன் த சேம் டைரக்ஷன். இப்போ இந்த நீடில் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எத்தனை டைம் ரொட்டேட் பண்ணாலும் அது ஒரே டைரக்ஷனில் தான் என்ன செய்யும், லேண்ட் ஆகும். What happens when we bring two magnet closer to each other? இப்போது ரெண்டு மேக்னெட்டை ஒரே மாதிரி ஒரே டைமில் பக்கத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? Much before the widespread use of the modern magnetic compass, a device similar to compass needle made by Hume was used by Indians for navigation at sea. It consisted of a magnetized fish-shaped iron piece kept in a vessel of oil. It was called a Matsya Yatra or Mach Yatra. நம்ம வந்து கார்க்கு ஊசி எல்லாத்தையும் வச்சு ஒரு காம்பஸ் வந்து ரெடி பண்ணோமா, அதே மாதிரி காம்பஸை தான் முன்னாடி இந்தியன் நேவிகேஷனில் இருந்தவங்க ஒரு ஃபிஷ் ஷேப்டு அயன் பீஸை வச்சு நம்ம வாட்டரில் வந்து நம்ம வாட்டரில் ஃப்ளோட் பண்ண விட்டோம்ல, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆயிலில் ஃப்ளோட் பண்ண விட்டு டைரக்ஷன் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மத்ய யாத்ரா ஆர் மச் யாத்ரான்னு சொன்னாங்க.
இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.